இன்றைக்கி தேர்ஸ்டேம்மா. இன்றைக்கி வந்து சீக்கிரமாகவே ஒர்க்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா 10 நாள் லீவ் முடிஞ்சதே தெரில, எப்படி லீவ் போச்சுன்னே தெரில, சீக்கிரம் போயிடுச்சு. ஆனால் அவங்க ஜாலியாக இருந்தாங்களோ இல்லையோ எனக்கு ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா சாப்பாடில் மெதுவாக செய்யலாம், டைமுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை, மெதுவாக செஞ்சு ஜாலியாக இருந்தேன். ஆனால் இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்டிங்னா எனக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன். கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து சுண்டல் போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி சுண்டல் வந்து வேக வைக்கிறதுக்காக குக்கரில் போட்டு வச்சுட்டு காஃபி வச்சு குடிச்சிட்டு தான் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ தான் மைண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அதனால் முதல் வேலையாக வந்து பால் காய்ச்சி காஃபி எல்லாத்துக்கும் வச்சு குடிச்சிட்டு நானும் வந்து காஃபி குடிச்சிட்டு தான் ஒர்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவேன். எல்லாத்துக்கும் காஃபி கொடுத்துட்டு நானுமே காஃபி குடிச்சிட்டு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சரி கீரை வணக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை ரெடி பண்ணிட்டு இருந்தால் சாப்பாடு வந்து குக்கரில் வச்சு விட்டுட்டு கீரை எரிஞ்சு ரசம் வச்சுக்கலாம். இன்றைக்கி சிம்பிளாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுக்கலாம். ஏன்னா ஸ்கூல் தாட்டணும் எல்லாம் பண்ண டைம் ஆகிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி கீரை வணக்கி ரசம் வச்சு சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அவங்களுமே வந்து நல்லா சாப்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து ஜாலியாகவே ஸ்கூலுக்கு போனாங்க. எனக்கு ஒரே பயமாக இருந்துச்சு, தாட்டி விட்டுருவோமா டைமுக்குள்ளே அப்படின்னு. நல்லாவே போயிட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பாய்.